ஏன்னா வண்டியில வந்து பன்றி அடி புதுசா வாங்கிட்டு வருவான், பண்ணியில மோதிட்டான்னு வைங்களேன், அதுக்கு பிறகு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு 1,00,000 வாங்கின வண்டியை வந்து 20,000 தருவான். அது தெரிஞ்சு அவனு வாங்க மாட்டாங்க. என்ன ரேட்டுக்கு அடிச்சு வாங்கலாம். நான் மதுரையில் வண்டி வாங்கினதை தேடி பார்த்து பண்ணி அடிச்ச வண்டி தான் வாங்கினேன். கம்மியான காசு கிடைக்குமேண்டு. அப்ப அந்த பன்றியை வந்து இடிச்சாரு வித்துன்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் எதனால செய்யறாங்கன்னு கேட்டா, பன்றினா வெறுக்கத்தக்க ஒரு பிராணி தான், மாற்று கருத்து கிடையாது. எதுக்கு வெறுக்கத்தக்க, நம்ம வெறுக்கிறது மட்டும் இல்லாம முஸ்லீம் அல்லாத கிறிஸ்தவர்கள் தவிர எல்லாருமே அது என்ன செய்வாங்க, கிறிஸ்தவர்ல பன்றி சாப்பிடுறாங்க. மற்ற இந்துக்கள்லாம் இருந்தா கூட ஒருத்தன் திட்டு கூட பண்ணின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு இழிவா தான் அதை கருதுறாங்களே தவிர நம்ம சொல்ற மாதிரியே அவங்களும் இழிவா கருதுறாங்க. அப்படி அதிகமான மக்கள் அதை இழிவா கருதும் போது அதுல போய் இடிச்சுட்ட கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பன்றி இடிச்சாச்சு என்னமோ ஆயிரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்னும் ஆக போறது இல்ல. மனுஷனே இடிக்கிறாங்க, அதனால ஒன்னும் ஆக போறது இல்ல. அதனால பன்றி இடிச்சதுனால ஏதாவது வித்திரணும் என்பது மார்க்கத்தில் இருக்கான்னு கேட்டா அதுக்கு எந்த ஒரு சட்டம் கிடையாது. அதனால எந்த கேடும் வரவும் செய்யாது. இது ஒரு தப்பான ஒரு மூட நம்பிக்கை. இந்த மூட நம்பிக்கை நம்ம ஏத்துக்கிற வேண்டியது இல்லை. அப்படி அவங்கள்ட்ட மூட நம்பிக்கை இருந்தா அந்த ஆதாயத்தை நம்ம பயன்படுத்திக்கிற வேண்டியதான். சரி.